நாடு முழுவதும் உள்ள தீர்ப்பாயங்களுக்கு ஒரே மாதிரியான நியமனம் செய்ய உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி வழக்கை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணியின் கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி மனுதாரர்கள் தரப்பிலான வாதங்கள் முடிந்த பின்னர் ஏன் இதுபோன்று கோரிக்கை வைக்கப்படுகிறது என்று கேட்டார். தற்போது இந்த கோரிக்கை வைப்பதை ஏற்க முடியாது, இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்ட தலைமை நீதிபதி தனது தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று ஒன்றிய அரசு விரும்புவதாக கூறினார். அதனால்தான் நள்ளிரவில் வழக்கை உயர் அமர்வுக்கு மாற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சித்தார். ஒன்றிய அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கு விசாரணையை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தலைமை நீதிபதியாக உள்ள கவாய் வரும் 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். வழக்கை தாமதப்படுத்தினால் இந்த வழக்கை அவரால் தொடர்ந்து விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்க முடியாது என்பதற்காகத்தான் இதுபோன்று ஒன்றிய அரசு நடந்து கொள்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது.